வெல்கம் பேக் டு தேசிகன் சினிமா. இந்த எபிசோட்ல பார்க்க போகிறது லெஜண்ட் சரவணன் தயாரித்து அவரே வந்து ஹீரோவாக நடிச்சிருக்க ரெண்டாவது படமான லீடர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வந்திருக்கு. பெரிய எதிர்பார்ப்பு யாருக்கு மத்தியில்னா அவரோட குடும்பம், அவரோட எதிர்பார்ப்பு இதில் வந்தது தான். இந்த படத்துக்கு நான் ஏன் வந்து ரிவ்யூ சொல்கிறேன் அப்படி, ஏன் வந்து இதுக்கு முன்னாடி சக்கப்போடு போட்ட தாய் கிழவியா ராதிகா நடித்த தாய் கிழவியாக இருக்கட்டும், யூத்துன்னு ஒரு படம் வந்தது, அது மாதிரி நிறைய படங்கள் வந்து ஹிட் ஆச்சு. அந்த படம்லாம் நான் பார்க்கவும் இல்லை, இது வரைக்கும் நான் ரிவ்யூவும் கொடுக்கல. ஏன்னா அந்த படத்தோட பிளாட்லாம் எனக்கு வந்து செட் ஆகாது. அது வந்து ஒன்று வந்து தாய் கிழவி வந்து இந்த லேடிஸ் பேஸ்டு சப்ஜெக்ட், அது வந்து காமெடி படமாக இருக்கும், ஃபேமிலி படமாக இருக்கும். அது எனக்கு செட் ஆகாது. நல்லாவே இருந்தாலும் அதில் நான் வந்து இன்வால்வ் ஆகிருக்க மாட்டேன். ரெண்டாவது யூத் சப்ஜெக்டும் நமக்கு செட் ஆகாது. எனக்கு பிடிச்சது ஆக்ஷனு, மாஸ் என்டர்டைனரு, அப்புறம் த்ரில்லரு, சஸ்பென்ஸு, சீரியல் கில்லர், இந்த மாதிரியான ஒரு பெக்குலியர் சப்ஜெக்ட். ஈவன் ஆர்ட் ஃபிலிம் கூட பார்ப்பேன். பட் இந்த ஃபேமிலி சப்ஜெக்டும் காமெடி சப்ஜெக்டும் எனக்கு செட்டே ஆகாது. ஸோ ஐ வாண்டட் டு வாட்ச் திஸ் லெஜண்ட் சரவணன் லீடர். ஃபர்ஸ்ட் படத்தில் லெஜண்ட் ஒரு படம், அதுலேயும் கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 30 crores மேலே செலவு பண்ணி அவ்வளோ பிரம்மாண்டமாக கிட்டத்தட்ட சிவாஜி படத்தோட குவாலிட்டி அந்த படத்தோட மேக்கிங்கில் இருந்தது. பட் என்னன்னா சிவாஜியே அப்படியே மறுபடியும் ரீமேக் பண்ண மாதிரி இருந்தது. பட் ரஜினி நடித்த படத்தில் வந்து சரவணன் நடித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ட்ரோல் ஃபிலிம் மாதிரி தான் ஆயிடுச்சு. அந்த படம் வந்து ஓப்பனிங் பெருசாக இருந்தாலும் செம்மையான ஃப்ளாப் படம் தான். இப்போ இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல சப்ஜெக்டை தான் எடுத்திருக்காரு. துரை செந்தில்குமார் அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். ஏற்கனவே நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு சிவகார்த்திகேயனை வச்சு. அப்புறம் எனக்கு இந்த படம்லாம் ரொம்ப பிடிச்சி, கொடி படம்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் இயக்கின படம் அது ரொம்ப சூப்பர் பிளாட், செம்ம ஸ்க்ரீன் பிளே, சூப்பராக இருந்துச்சு. தனுஷ் படத்தில் எனக்கு கொடி ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எதிர்நீச்சல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு டைரக்ஷனும் சரி, ஸ்க்ரீன் பிளே, ஈவன் அவங்க படத்தோட மேக்கிங்கு, அப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் வேல்யூ, படத்துக்கு நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. ஈவன் லொக்கேஷன் செலெக்ஷனு, காஸ்ட்டு, ஈவன் பார்த்தீங்கன்னா காஸ்டிங்கும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் பெரிய பெரிய ஆக்டருங்க, லால் இருக்கிறாரு, அப்புறம் ஆண்ட்ரியா இருக்காங்க, நம்ம லெஜண்ட் சரவணன் தான் இருக்கிறாரு, கேட்க வேணாம். ஷியாம் இந்த படத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி வாரிசு படத்தில் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அம்ரிதா ஐயர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோயின், அவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் பாயல் ராஜ்புட் அவங்க தான் ஹீரோயின் இந்த படத்தில். அப்புறம் இன்னொருத்தர் வந்து சந்தோஷ் பிரதீப், அவர் தான் வில்லனாக நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் விடிவி கணேஷ். இவ்வளோ நல்ல காஸ்ட் செலெக்ஷன், எல்லாமே பக்காவாக இந்த கேரக்டருக்கு இருக்காங்க. படம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு கதையை சொல்லிடலாம். இவர் சரவணன், நம்ம லெஜண்ட் சரவணன் லீடர் படத்தோட கதாநாயகன் லெஜண்ட் சரவணன் விடிவி கணேஷ் ஓனராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பயங்கர ஹைஃபை கார் மெக்கானிக் ஷாப்பில் மெக்கானிக்காக இருக்கார் விடிவி கணேஷ் ஓனரு. இவர் வந்து வழக்கமாக எப்பயும் ஒரு போர்ட்டுக்கு, இப்போல்லாம் எல்லா படமும் சரிங்க, போர்ட்டு, கண்டெய்னரு, கப்பல் இதுதான் எடுக்கிறாங்க. என்னன்னு தெரியல, தமிழ் படம் வந்து இந்த போர்ட்டு கண்டெய்னர் மாட்டிக்கிட்டு தவிக்குது, நம்மளையும் பாடப்படுத்துகிறாங்க. ஸோ இவர் அடிக்கடி போர்ட்டில் போய் இந்த அவங்க உள்ள ஓனர்ஸ், அங்கே உள்ள பெரிய ஆளுங்க அவங்ககிட்டலாம் கார் கொண்டு வந்து விடுவாங்க. இவர் கொண்டு போய் காரை போய் ரிட்டர்ன் விடுவார். ஸோ இவருக்கு பாஸ் கொடுத்துருப்பாங்க போர்ட்டுக்குள்ளார போகிறதுக்கு. ஸோ ஈ கேன் கோ எனி டைம் அண்ட் கம் பேக். அதனால் இவர் வந்து ரொம்ப ஈஸியாக போர்ட்டுக்குள்ளார போக முடியுது. இப்போ ஜெர்மியா, நம்ம ஆண்ட்ரியா என்ன பண்ணுறாங்க, ஷீ இஸ் அ போலீஸ் இன்ஸ்பெக்டர். அவங்க வந்து ஒரு டாஸ்க், ஷீ இஸ் சஸ்பெக்டிங் சம் கண்டெய்னர்ஸ் ஃப்ரம் வந்திருக்கு. அதில் வந்து சில இல்லீகல் கூட்ஸ் இருக்குது. ஏதோ ஒரு கெமிக்கல் நேம் சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியல. அது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு கெமிக்கல். அவங்க வந்து தூத்துக்குடி துறைமுகம், அதை வந்து வர்ணிக்கிறாங்க பாருங்கள். தூத்துக்குடி துறைமுகம் வந்து பெரிய இந்தியாவில் ஒரு பெரிய பிஸ்னஸ் சென்டர் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவ்வளோ பெரிய துறைமுகம்லாம் இல்லை, கிடையாது. தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி துறைமுகம் வந்து சில பல்க் ஏரியாஸ்க்கு மட்டும்தான் ஓகே. சென்னை துறைமுகம் தான் பெருசு சொல்லப்போனால். மேஜர் போர்ட் வந்து சென்னை தான். அதுக்கப்புறம் தூத்துக்குடின்னு வேணால் சொல்லலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை வந்து ஒரு இந்தியாவோட பெரிய பிஸ்னஸ் சென்டர் மாதிரி காமிக்கிறதே வந்து சரியான இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில இல்லீகல் கண்டெய்னர்ஸ் வருது, என்னமோ பண்ணுறாங்க வில்லன் கோஷ்டி. அதனால் இவங்க கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதுக்கு இவரை வந்து ஒரு பகடைக்காயாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இவர் அடிக்கடி போகிறதுனால அவங்க ஷி பிளேட் ஒன் கேம். அவர் ரொம்பவும் நெருக்கமாக பாசமாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை வச்சு கிட்னாப் பண்ணுற மாதிரி அவங்க ஒரு சின்ன ஒரு ட்ராமா பண்ணி இவர் அதில் இன்வால்வ் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்வால்மெண்ட்டுக்கு அப்புறம் கதை வேறு மாதிரி எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் படம். ஸோ இந்த பிளாட்டே சரவணனுக்கு பக்காவாக தான் இருக்குது. சரவணனுக்கு இந்த பிளாட்டு போதும். அவரோட லுக்கும் சரி, அவரோட மேக்கப்பும் சரி, அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட ஆக்டிங், இது இந்த அளவு, இந்த ஸ்டோரிக்கு இந்த அளவு இருந்தால் போதும் அப்படிங்கிற லெவலுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்தது. ஸோ இதை வந்து நம்மளால் வந்து ஓரளவு வந்து ஓகே சரவணன் தான் வந்து ஹீரோன்னு ஒத்துக்கிட்டு பார்க்க முடியுது. என்னதான் அவருக்கு வந்து கழுத்தே இல்லை, தலை உள்ளார போன மாதிரி இருக்கு, ஒரே மாதிரி. அதே அவருக்கு ஆக்சுவலாக பாடி லாங்குவேஜ் இல்லை, பாடியில் லாங்குவேஜே கிடையாது. டைரக்டர் ஒன்று சொல்லியிருப்பாரு துரை செந்தில்குமார், நீங்கள் வந்து இந்த படத்தில் நடிக்கவே கூடாது,
சும்மா வாங்க, நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க, நடங்க, போங்க, வாங்க, சிரிங்க, பேசுங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் டைலாக் டெலிவரிலாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் சாதாரணமாக மீட்டிங்லாம் பார்த்துருக்கேன், ப்ரெஸ் மீட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இங்கிலீஷ் உச்சரிப்பாக இருக்கட்டும், தமிழ் உச்சரிப்பாக இருக்கட்டும், ரொம்ப வந்து கண்ட்ரியாக இருக்கும். ஆனால் வந்து இந்த படத்தில் ரொம்பவும் வந்து ஒரு ஸ்டைலிஷாக டீசெண்டாக பேசியிருக்காரு. கரெக்டான டைலாக் டெலிவரி, உச்சரிப்பெல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எனக்கு என்கேஜாகவே இருந்தது, பிடிச்சிருந்தது. ஸோ நம்ம ஊரில் நம்ம சில சமயம் வந்து ஏதாவது ஒன்று செய்வோம், அதாவது பிடிச்ச விஷயத்த செய்வோம். கேசரியே செய்கிறோம், இல்லை வந்து பிரியாணி செய்கிறோன்னு வச்சுங்களேன். அப்போ நம்ம யூடியூப் பார்த்து பண்ணியிருப்போம், ரெசிபி எல்லாம் கரெக்டாக இருக்கும், பண்ணிவிடுவோம், கிட்டத்தட்ட எல்லாமே பண்ணிவிடுவோம், தம் வச்சு பண்ணிவிடுவோம். பண்ணி முடிச்சோட்டி டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அதுக்கு இன்னமும் நம்ம டேஸ்ட் ரெசிபியை ஆட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருக்கிற மசாலா, அது இது க்ரீமு, பிரியாணி மசாலா, அது இதுன்னு போட்டு அதை இன்னும் வந்து டேஸ்ட்டை டெவலப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு மசாலாவை அள்ளி கொட்டி கடைசியாக குப்பையாகிடும் அந்த பிரியாணி. அந்த மாதிரி தான் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அதாவது இது ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் ரொம்ப நல்லா பண்ணும், ரொம்ப நல்லா பண்ணுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ட்விஸ்ட் வச்சு படத்தோட பேஸையே செகண்ட் ஹாஃபில் மாற்றி ரா ஆப்ரேஷனு, அவங்க வந்து ஒரு இன்டெலிஜென்ஸு, 12 மெம்பர்ஸ் ஒரு வந்து ஒரு இது அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷனில் ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி, அதாவது இந்த ரா ஆப்ரேஷனில் உள்ள ஏஜென்சியை வேவு பார்க்குற இன்னொரு ஒரு 12 மேன் ஏஜென்சி, அது இதுன்னு போய் அவருக்கு ஒரு ஒய்ஃபு, அவங்க வந்து அந்த டீமில் இருக்கிற மாதிரி அவங்க சாவர மாதிரி, வில்லனுக்கு டூப்ளிகேட்டு, அவனுக்கு இன்னொரு டூப்ளிகேட்டு அப்படின்னு சொல்லி எங்கெங்கேயோ கதையை கொண்டு போய் அந்த சின்ன பொண்ணையை அதில் போட்டு பிணைச்சி அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு ஸ்டோரி, அந்த பொண்ணுக்கு ஒரு ஸ்டோரி, அதுக்கப்புறம் டீச்சர் அம்மாவுக்கு ஒரு ஸ்டோரி அப்படின்னு எழுத்து எங்கெங்கேயோ போட்டு சொதப்பி ட்ரெயின் சண்டை அது இதுன்னு கொண்டு போய் கடைசியாக படத்தை குப்பையில் கொட்டுற பிரியாணியாக ஆக்கி வச்சுருக்காங்க. இதுதான் இந்த படத்தோட உண்மை. இந்த படம் வந்து சாதாரணமாக அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சாதாரணமாக அந்த போர்ட்டு அந்த பொண்ணை கடத்திருக்காங்க. அதுக்காக இவர் வந்து ஒரு என்ன ஆக்சிடெண்ட்டாக, அதாவது தப்பாக அதுக்குள்ளார இன்வால்வ் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் எப்படி வெளில வராரு அப்படின்னு இருந்திருந்தாலே படம் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும், கண்டிப்பாகவும் சக்ஸஸ் ஆகிருக்கும். இந்த படத்துக்கு அதையும் இதையும் சொல்லி, அதாவது ஒரு விஷயம், ஒரு ஹீரோவுக்கு அவரை பார்த்து இல்லை டைரக்டருக்கோ இவரோட கெப்பாசிட்டி இதுதான், இவரோட லுக்கு பர்சனாலிட்டிக்கு இதுதான் செட் ஆகும்னு தெரியாதா? அவரை கொண்டு போய் ஒரு இன்டெலிஜென்ட்டு, ஏஜென்ட்டு, ரா ஆப்ரேஷன் அது இதுன்னு போட்டால் அந்த லுக்கு அவருக்கு செட் ஆகுமா? என்ன கதை? ஒரு படத்தை ஒரு சும்மா காசு கொட்டுறாருன்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் எடுத்து வைக்கிறதா? ஸோ என்ன சொல்கிறது, பிரியாணி எப்படி செஞ்சு வச்சாலும் நம்ம சாப்பிட போகிறோம், கொட்ட தான் போகிறோம். அந்த மாதிரி தான் இருக்குது இந்த படம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இங்கிலீஷ்காரெலாம் வரான் பிஸ்னஸ் மேனுன்னு. நம்ம ஊரில் இந்த மிலிட்ரி படம், இந்த ரா ஆப்ரேஷன், இன்டெலிஜென்ஸ் படம் இதெல்லாம் வச்சு எடுத்தால் ஓடாது. இது நமக்கு செட் ஆகாது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. ஏன்னா இதில் இந்த ஆப்ரேஷனில் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிந்தி பேசுகிறவங்களா இருப்பாங்க, இல்லை வந்து அவங்களுக்கு தான் இது செட் ஆகும். அங்கே போய் அத்தனை ஆஃபீஸர்களும் தமிழில் பேசுகிற மாதிரியும், அதே மாதிரி வந்து அந்த இங்கிலீஷ்காரனும் பார்த்து தமிழில் பேசுவான். எதுக்கு நீ படம் எடுக்கிற? ஒரு சின்ன விஷயத்த ஒரு 4 சென்டென்ஸை கூட இங்கிலீஷ் தெரியாதவனுக்கு நீ படம் எடுக்கிறன்னா எதுக்கு நீ படம் எடுக்கிற? தமிழில் சப்டைட்டில் போட்டுட்டு பேசாமல் இங்கிலீஷில் பேசுகிற மாதிரி வைக்க வேண்டியது. அவ்வளோ நாங்கள் என்ன மடையனா படம் பார்க்குறவன்? ஒரு 4 வார்த்தை இங்கிலீஷ் டேக் இட்டு கம் இன்னு இதை சொல்கிறத கூட புரிஞ்சுக்கலாம். நாங்களாம் எதுக்கு படம் பார்க்க வந்திருக்கோம்? நாங்கள் என்ன அவ்வளோ முட்டாளா? ஸோ இந்த மாதிரி படத்தை எடுக்காதீங்க தயவு செய்து. பாவம் சரவணா, இந்த மாதிரி செலவு பண்ணாதீங்க. நீங்கள் இந்த காசை நீங்கள் இன்னொரு கடை ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜெயிச்சிருப்பீங்க. ஆனால் உங்களோட தைரியத்தை நான் பாராட்டுறேன். அதாவது படம் எடுத்து வின் பண்ணியே காமிப்பேன்னு நிற்கிறீங்கல்ல. ஸோ அடுத்த படத்துக்காவது ஒரு சிம்பிளான கான்செப்டை சிம்பிள் டைரக்டர் கூப்பிட்டு எளிமையாக உங்கள் லுக்கு தகுந்த மாதிரி ஒரு படத்தை எடுங்க, நல்லா சக்ஸஸ் ஆகுங்க. இப்போ பாருங்கள், இந்த கென் குணால் அவனுக்குலாம் என்ன லுக் இருக்குது, அந்த படம்லாம் ஹிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து ஹிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேசிகன் சினிமா. இந்த படத்துக்கு லீடர் படத்துக்கு லெஜண்ட் சரவணாவோட லீடர் படத்துக்கு என்னோட ரேட்டிங்கை வந்து 2.5 அவுட் ஆஃப் 5 ஸ்டார். பார்க்கலாம், தப்பு இல்லை. ஓடிடியில் வந்து அந்த படத்தை பாருங்கள். பாவம் சரவணன், பாவம் டைரக்டர், பாவம் காசு. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் தேசிகன் சினிமா.